அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குரான் ஓதுறது அல்லா நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லா நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசை எல்லாம் வச்சு தருவனாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா பனி இஸ்ராயில் 17 பாகம் 15 வசனம் 41. இன்னும் அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக இந்த குர்ஆனில் நிச்சயமாக நாம் பற்பல வகையில் நல்லுபதேசங்களை திரும்ப திரும்ப கூறியிருக்கின்றோம். மேலும் புறக்கணிப்பை தவிர வேறு எதனையும் அது அவர்களுக்கு அதிகப்படுத்தவில்லை. 42. ஆகவே நபியே, அவர்களிடம் நீர் கூறுவீராக, அவர்கள் சொல்லுகின்றதை போன்று அவனுடன் வேறு வணக்கத்துக்குரியவர்கள் தெய்வங்கள் இருந்தால் அப்பொழுது அர்ஷுடைய அல்லாஹ்வாகிய அவனின் பக்கம் அவனை மிகைக்க ஒரு வழியை அவர்கள் தேடியிருப்பார்கள். 43. அவன் மிக பரிசுத்தமானவன். அவர்கள் கூறுவதை விட்டும் மிக பெரும் உயர்வாக அவன் உயர்த்திவிட்டான். 44. 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையும் அவனை துதி செய்கின்றனர். இவற்றில் எப்பொருளும் அவனின் புகழை கொண்டு துதி செய்து கொண்டே தவிர இல்லை. எனினும் அவற்றில் துதியை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக அவன் மிக்க சகித்து கொள்ளக்கூடியவனாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். 45. மேலும் நபியே, நீர் குர்ஆனை ஓதினால் உமக்கும் மறுமையை நம்பிக்கை கொள்ளாதவருக்கும் இடையில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரையை நாம் ஆக்கிவிடுகின்றோம். 46. மேலும் அவர்களுடைய இதயங்களின் மீது அதனை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாதவாறு திரைகளையும் அமைத்து அவர்களுடைய காதுகளில் அடைப்பையும் ஆக்கிவிடுகின்றோம். மேலும் குர்ஆனில் உம்முடைய இரட்சகனை மட்டும் அவர்களின் கூட்டுக்காரர்களை தவிர அவனை தனித்தவனாக நீர் கூறினால் அவர்கள் வெறுப்படைந்து தங்கள் பின்புறங்களில் திரும்ப சென்று விடுகின்றனர். 47. அவர்கள் உமக்கு செவிசாய்க்கின்ற பொழுது எதற்கு என்ன நோக்கத்துடன் செவிசாய்க்கின்றார்கள் என்பதையும், மேலும் அவர்கள் தங்களுக்குள் இரகசியமாக ஆலோசனை செய்யும் சமயத்தில் சூனியம் செய்யப்பட்ட மனிதனேயன்றி வேறு எவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று அநியாயக்காரர்கள் உம்மை பற்றி கூறுகின்ற போதும் நாம் மிக்க அறிவோம். 48. நபியே, உமக்கு எப்படி உதாரணங்களை அவர்கள் கூறுகின்றார்கள் என்பதை நீர் கவனிப்பீராக. அவ்வாறு கூறுவதால் அவர்கள் வழி கெட்டு விட்டார்கள். ஆகவே நேர்வழியை அடைய அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். 49. நாங்கள் இறந்து எலும்புகளாகவும் மக்கிப்போனவையாகவும் ஆகிவிட்டாலுமா? நிச்சயமாக புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுகின்றவர்கள் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். 50. அதற்கு நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகிவிடுங்கள். 51. அல்லது உங்கள் நெஞ்சங்களில் பெரிதாக இருப்பதிலிருந்து அவ்வாறு தோன்றும் ஒரு படைப்பாக ஆகிவிடுங்கள். இவ்வாறு ஆகிய பின்னர் எங்களை எவன் உயிர் கொடுத்து மீட்டுவான் என்று அவர்கள் கேட்பார்கள். அவ்வாறு கேட்டால் நபியே, நீர் உங்களை முதலாவதாக எவன் படைத்தானோ அவன்தான் நீங்கள் மரணித்த பின்னும் உங்களை எழுப்புவான் என்று கூறுவீராக. அப்பொழுது அவர்கள் தங்கள் சிரசுகளை உம்மளவில் சாய்த்து அது எப்பொழுது வரும் என்று கேட்பார்கள். அதற்கு அது வெகு சமீபத்தில் ஏற்பட்டு விடலாம் என்று நீர் கூறுவீராக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் தந்துள்வானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்துள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹரமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹரமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹரமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வை அல்லாஹ். அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துள்ள அல்லாஹ். எல்லாம் இந்த உலகத்தில் முஸ்லீம்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரு அல்லாஹ். கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ முஸ்லீம்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் லேசாக்கிறியா அல்லாஹ். எல்லாம் பலஸ்தீன மக்களுடைய மனசில் கை கல்லை இழந்துட்டோம், நம்ம சொந்தங்கள் நம்மளை விட்டு இல்லைன்ற எந்த வருத்தமும் இல்லாமல் அவங்க இழந்ததை விட அவங்களுக்கு அதிகமான எல்லா நலவுகளையும் கொடுத்துறியல்லாம். முழு பைத்துல் முகதஸையும் எங்களிடம் மீட்டு கொடுத்துறியல்லாம். அனைத்து நலவுகளும் லேசான முறையில் தந்துள்ள ரஹ்மானே, எங்களிடம் யாரெல்லாம் தோக்கைக்கு சொன்னவர்களும் ஹலாலான ஹாஜத்தில்லாம் நிறைவேற்றி வையல்லாம் என்று சொல்லி ஒரு சொல்லி கரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டாக அங்கேற்று கொள்ளையல்லாம்.
ரப்பனா தகபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.